நீங்க தானே இருந்தீங்க, நான் தானே வந்து கட்டினேன். கேளுங்க, அந்த வார பணம் போட்டு கட்டிட்டாங்க, நீங்க பேங்க் வந்தீங்க, அந்த பணத்தை உங்களுக்கு வாங்கி இந்த அமௌண்ட் கொடுத்தாச்சு, புரிஞ்சுங்களா? ஏன் சார் அப்படி பண்ணணும்? நானே கொண்டு வந்து கட்டறேன்ல. அன்னைக்கு டிவி பணத்தை முடிச்சவங்க, புரிஞ்சுங்களா? அப்ப அன்னைக்கு தானே பில் போட்டீங்க. அன்னைக்கு பில் போட்டு கொடுத்தாச்சு உங்கள்ட்ட நானு. இல்லைங்க சார், அங்க பதிவு பண்ணீங்கல, நான் தான் எடுத்து வந்து கொடுத்தேனே. நீங்க வந்து கடைசி தேதி நீங்க கட்டாம நீங்க மாத்தி மாத்தி கட்டுவீங்க, எப்படி மறுநாள் வந்து நான் கட்டும்போது என் பேர்ல அந்த பில் நீங்க பதிவு பண்ணீங்களா இல்லையா? மறுநாள் தான் வந்தேன், மறுநாள் தான் கட்டி இருக்கிறேன், எல்லா நாளும் மறுநாள் தான் கட்டி இருக்கிறேன். மறுநாள் எப்படி கட்டுவீங்க? மறுநாள் சீட்டு போட்டு கொடுத்துறானே தேதி வரை சார், அங்க போயிட்டு நான் அங்க வந்து கட்டனல, அதுக்கு அப்புறமே வந்து அவர் போட்டு விட்டது நான் மறுநாள் தான் போட்டு விட்டுருக்கேன். உங்களுக்கு பேங்க்ல மறுநாள் தான் பண்ணீங்க. இங்க பாருங்க, கடைசி தேதிக்கு நீங்க பணம் வருங்க, நீங்க எனக்கு பணம் வரல, அத நான் வந்திருக்கேன், புரிஞ்சுங்களா? அதுதான் சார், இப்ப இன்னைக்கு முடியல, நானே பண்ணி தரேன்னு நான் சொல்றேன். இல்ல நான் லெட்டர் கொடுத்திருக்கோம். நீங்க லெட்டர் அனுப்பிச்சு விடுங்க. லெட்டர் கொடுத்தீங்க இதுல கொரியர்ல அனுப்பிச்சு. எங்க வந்துச்சீங்களா கொரியர்ல? கொஞ்ச நேரத்துல கூப்பிடுவாங்க, இருங்க. யாரு கூப்பிடுவாங்க? நான் அவங்க கிட்ட கூப்பிட்டு கேட்டிருக்கேன், அனுப்பினீங்களா இல்லையான்னு. நீங்க ஒரு வாரமா வரல.